கொஞ்சம் இதுல ஆக்கள் வெறும் இந்நேரத்துல குங்குறதுகள் வெறுங்கல்லான்னு வராமல் எங்க போறது இதுல இருப்போம் ஒருவன் பாரான் போல இருப்போம் சும்மா சோகமா சொல்லுவாங்க அவங்க போடுற பாடல்லோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஐயா பாரு ஐயா பாரு ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா தர்மம் பண்ணுங்க இந்த கிட்ட கால வெளியே வந்துருவாங்க ஐயா நாங்க வந்தா இங்க தர்மம் பண்ணுங்க ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா இவங்களோட படுற பாடு தர்மம் பண்ணுங்க ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா காலையில வந்துருவாங்க என்னடா இது பிச்சைக்காரன் சரியா அவனுக்கு தெரியாது நாங்க வந்து இவங்க வந்துட்டாங்க தம்பி ஆனா இங்க வாங்க தர்மம் கேட்டு ஒன்னைக்கும் அப்படியே குறுக்காடிச்சோன்னு போறீங்க தம்பி போடுங்க ஐயா போடுங்க ஐயா 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 போடுங்க ஐயா போடுங்க ஐயா போடுங்க ஐயா அந்த பிச்சைக்காரன் ஐயா போடுங்க நான் இதுல இருந்து பசிக்கு தாமன் தர்மம் போடுங்கொண்டு பிச்சை போடுங்கொண்டு நான் கேட்டுக்கொண்டிருக்கேன் கடவுள்னா கேட்டது தம்பி பிச்சைக்காரருக்கு இப்படித்தான் போடுவோம் தம்பி இல்ல 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 வா சண்டை பிடிக்கிறேன்டான்னா நீ உரணிக்க கூடாது கடவுளுக்கு கொண்டே 100 ரூபாய் போட்டுட்டு பாரு நீ படிச்சபடியும் தானே கடவுள்னா கேட்டவர 100 ரூபாய் போட சொல்லி அது பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி ஒரு சோறு சாப்பிடுறதுக்கு கேட்க இங்க உனக்கு எத்தனை தாரது நான் இதை போல இங்கே பேர் போட்டதே பெருசுடாப்பா இந்த உலகத்துல ஏன்டா இதுகளை புரிஞ்சு கொள்றீங்க இல்லையா கடவுள் அன்றைக்கு உன்னை கேட்டவரோ காசு போட சொல்லி நான் இதுல சரியா 2 ரூபா போடுறீங்க இங்க வா நான் உனக்கு சொல்றேன் இதுல இருந்து நான் வாய் விட்டு கேட்கிறேன் உன்ன பசிக்குது பசிக்குது போடண்ட அங்க கொண்ட உண்டியலுக்கு போய் 100 ரூபாய் போட்டா கணக்கு தருகாரு அப்போ உங்களுக்கு படிச்ச நீங்களேடா அடே ஒரு புடி சோறு சாப்பிடறதுதான நான் கேட்டது பரவாயில்ல நீ அங்க போய் 100 ரூபாய் போடுற இங்க வந்து 1 ரூபாய் போட்டுட்டு போற என்ன உலகம் ஐயா இது என்ன உலகம் இங்க தம்பி அண்ணன் நீ என்னோட வரலாம் என்ன 1 ரூபாய் போட்டுட்டு போறாங்க 1 ரூபாய் எங்களை என்ன மனுஷன் தெரியாது கோபம் பெருது எனக்கு ஐயா தர்மம் போடுங்க ஐயா தர்மம் போடுங்க ஐயா பிச்சை போடுங்க ஐயா பிச்சை போடுங்க ஐயா 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 சத்தம் கேக்குது ஆக்களை காண இல்லையே அந்த பிச்சைக்காரன் ஐயா காதும் கேட்காது ஐயா ஐயா காதும் கேட்காது ஐயா அவனுக்கு நல்ல உழைப்பு போல இருக்கு ஐயா காரம் கேட்காதுலாம் இருக்கு அண்ணாய் அண்ணாய் காரம் கேட்காது கண்ணம் தெரியாது வந்த வாழ்க்கைய பாப்பா கட்டு புல்லா காசு அவங்களுக்கு என்ன ஆட்டிய போட வேண்டியா நல்ல ஒன்று சிக்கிட்டா என்னட்ட ஐயா எங்க நின்று கதைக்கிறீங்களா ஐயா ஐயா தம்பி ஐயா கண்ணும் தெரியா காதும் தெரியாது ஐயா மாப்பிள்ளைக்கு கண் தெரியாது இன்றைக்கு காணும் எனக்கு கிலாவுக்கு காணும் போல இருக்கு ஓகே பாயடா யாரோ கதைச்சு கேட்குது ஒரு தரையும் காண இல்லையே கட்ட காண இல்லையே குறுக்கால போனதை யாரோ வந்து கட்டி எடுத்து கொண்டு போட்டுது யாரடா தெரியாது பிச்சை என்ன போல பிச்சை எடுக்கிறவனையும் கூட கேவலமா வந்து நடந்து போட்டு போறானே ஒரு பிச்சைக்காரன்ட்டே ஒரு இதை கட்டுகளை பறிக்கிறதா ஐயா இது என்ன மனிதாவிதம் இது உலகத்துல இப்படி இப்படி எல்லாம் இருக்குது நடக்குது சரி சரி நாங்கள் அங்கால போவோம் யாரையும் கூப்பிடுவோம்